இது டாக்டர் பேட்ச் அவர்களின் மலர் மருத்துவம். மலர்களின் வழியாக இறைநிலையை அடையலாம் அப்படின்னா, எப்படி அடையலாம் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம ஒவ்வொரு வாரமும் பார்த்துட்டு வரோம். நோய்கள், மனவலிகள், நம்மளோட பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தாண்டி, நாம எப்படி இறைநிலையை அடையலாம், நம்ம ஆன்மாவின் நோக்கத்தை நம்ம அடையலாம் அப்படிங்கிறது தான் இந்த கிளாஸோட நோக்கமே. டாக்டர் பேட்ச் சின்ன வயசுல இருந்தே அவருக்கு சுலபமான வழிமுறைகளை கொண்டு மக்களை குணமாக்கணும் அப்படிங்கிறது அவரோட நோக்கமா இருந்திருக்கு. அதனால உருவாக்கப்பட்டது தான் இந்த 38 மலர்களுமே. 38 மலர்களுமே வெவ்வேறு காலகட்டங்கள்ல எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒண்ணுதான். ஒரு மருந்தை எடுக்கும்போது பிரபஞ்சத்துல இருக்கிற ஒரு நல்ல அதிர்வலைகள் நம்ம உடம்புக்குள்ள நுழைஞ்சு நம்மளுக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி செய்யுது. ஏறக்குறைய 2000 மலர்கள்ல இருந்து தான் இந்த 37யும் டாக்டர் பேட்ச் அவர்கள் கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த உலகத்துல நிறைய விதமான மருத்துவ முறைகள் இருக்கு. ஆனா மனசுக்குன்னு பிரத்யோகமான இடத்தை கொடுத்து நம்ம ஆன்மா சொல்ற வழியை காட்டுற ஒரே ஒரு மருத்துவ முறை நம்ம டாக்டர் பேட்ச் நம்மளுக்கு கொடுத்த இந்த 38 மலர்கள் மட்டும்தான். பஞ்சபூதங்கள் இந்த உலகத்துல தோன்றி அதன் பிறகு உடனடியா தோன்றிய உயிரினம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த தாவர இனங்கள் தான். தாவர இனத்தை தொட்டு 6 வகையான உயிரினங்கள் இருக்கு. 5 சென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 6 சென்ஸ் தான் தன்னைத்தானே உணர்தல். முதல் தொடு உணர்வு உள்ள உயிரினங்கள் தான் இந்த தாவர இனங்கள். தாவர இனங்கள்ல பாத்தீங்கன்னா பிரபஞ்சத்துல இருக்கிற ஒட்டுமொத்தமான எல்லா ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வரைபடம் அந்த தாவர இனத்துல இருக்கான். வரைபடம் அப்படின்னு சொல்றதை விட எல்லா தகவல்களும், அதாவது எல்லா உயிரினங்களை பற்றிய தகவல்களும், எல்லா உயிரினங்களுக்கும் உண்டான தீர்வு பற்றிய தகவல்களுக்கும் கூட அந்த தாவர இனங்கள்ல அடங்கி இருக்கிற மாதிரி சொல்றாங்க. ஒரு சில மலர்கள் பாத்தீங்கன்னா நம்ம உடம்பில் உள்ள அவயங்களை போலவே இருக்கான். இப்ப லேட்டஸ்ட் கண்டுபிடிப்பா இப்போ சமீபமா ஒரு புக் வெளியாயிருக்கு இங்கிலாந்துல. ஏன்னா அங்கதான் டாக்டர் பேட்ச் அவர்கள் வாழ்ந்திருக்காரு. அங்க இன்னும் அவரோட சென்டர், டாக்டர் பேட்சோட சென்டர் சென்டாரி அப்படிங்கிற பேர்ல அங்க இயங்கிட்டு இருக்கு. அங்க ஒரு புது புக் ஒண்ணு ரிலீஸ் பண்ணிருக்காங்களாம். இப்ப அதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு நம்ம உடம்புல ஒவ்வொரு செல் இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு, அதாவது உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு, அதாவது ஒரு கை வச்சா, ஒரு விரல் வச்சா எல்லா அந்த அந்த இடத்துக்கு அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம ஒவ்வொரு புள்ளிக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒவ்வொரு புள்ளிக்கும் ஒவ்வொரு மருந்தை ரெஃபர் பண்ணிருக்காங்க. அதாவது 38க்குள்ளதான், ஏன்னா 38 தான் இருக்கு, அவ்வளவுதான், இதுக்கு மேல இல்லைன்னு டாக்டர் பேட்ச் சொல்லிட்டாரு. அந்த 38யுமே ஒவ்வொரு அந்த ஒரு ஒரு புள்ளியிலையும் என்னென்ன மருந்துகள் வருது அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸ் இப்போ கொடுத்திருப்பாங்க போல இருக்கு. அதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ தலையில ஒரு உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கணும்னா, தலையில ஒரு பிளட் கிளாட் ஆயிடுச்சு, இல்ல ஒரு அடைப்பு இருக்கு, இல்ல ஏதோ ஒரு சிஸ்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு, இந்த மாதிரி சொல்றாங்க இல்லையா. இந்த மாதிரி விஷயத்துக்கு கூட ஒரு ஸ்கேன் மூலியமா அந்த அந்த இடம், அந்த சிஸ்டோ இல்ல அந்த அடைப்போ எங்க இருக்குன்னு கரெக்டா ஜட்ஜ் பண்ணி நம்ம எடுத்துட்டோம்னா, அந்த இடத்துக்கு உண்டான அந்த மலரை ஒரு சில டோஸ் கொடுத்தாலே போதுமா, அதுல இருந்து அவங்க ரெக்கவர் ஆகி வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு புது விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. மலர் மருத்துவத்தை பத்தி நாம சொல்லணும்னா எண்ணில் அடங்காத ஒரு அதிசயங்கள் தான் ஒவ்வொரு நாளும் நம்ம பார்த்துட்டு வரோம். அது மாதிரிதான் கண்டுபிடிப்புகளும் இருக்கு, நம்மளுக்கு வர செய்திகளும் அப்படிதான் இருக்கு. இது இப்ப உங்களால உணர முடியுமா அப்படின்னு கேட்டா, இப்பதான் கொஞ்ச நாள் ஆயிருக்கு. சோ இத கண்டிப்பா ஒரு சிலர் உணர்ந்திருப்பீங்க. ஒரு சிலர் போன் பண்ணி கூட சொல்றாங்க. 2-3 பேஷண்ட்ஸ்க்கு லிவர் ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது. 2 பேஷண்ட்டுக்கு 2 மருந்து தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம். பாத்தீங்கன்னா 2 நாள்லயே திரும்பியும் அது ரீஜெனரேட் ஆகுறத டாக்டர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஒரு லிவர் பேஷண்ட் ஒரு நாள் மருந்து தான், இன்னைக்கு போயிருக்கு மருந்து, நாளைக்கு ஒரு நாள் கொடுத்துட்டு நாளைக்கு அவங்க போன் பண்றாங்க. அந்த வயிறு ரொம்ப வீங்கி போய் இருந்திருக்கு. அதே மாதிரி வயிற்றுல இருந்து தண்ணியாவும் வடிஞ்சிருக்கு அவங்களுக்கு, அந்த லிவர் ஃபெயிலியர்னால. அவங்களுக்கு ஒரு வசதி வாய்ப்பும் இல்ல.
போய் ஹாஸ்பிட்டல்ல போய் அது அது நிறைய லட்சங்கள் செலவாகும். நம்ம வந்து அந்த லிவருங்கிற உறுப்பே வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்ப நம்ம அத இது மாத்தணும்னா வேற ஒருத்தர் லிவர் குடுக்கணும். அதுக்கு வெயிட் பண்ணணும். அது இல்லாம அந்த காலகட்டம் வரைக்கும் நிறைய சிரமங்கள அனுபவிக்க வேண்டியிருக்கும் இல்லையா? ஆனா, அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு நாள் மருந்துலயே, அவங்களுக்கு அந்த தண்ணி வடியறது நின்னு, அந்த உடம்பு அந்த ஊதல் அந்த வயித்துல இருந்த ஊதல் எல்லாம் வந்து பாதியா குறைஞ்சிருக்கு. அந்த பிரச்சனைகளும் வந்து பாதியா குறைஞ்சிருக்குங்கிறத வந்து எனக்கு இந்த வாரம் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. இந்த மாரி ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம மலர்கள் வந்து அதிசயம் தான் செஞ்சுட்டு இருக்கு. எத்தன நாள் சாப்பிடணும் அப்படின்னு எல்லாருமே நெறைய பேரு ஃபோன் பண்ணி கேட்கிறீங்க. எத்தன நாள் இத எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து காலம் அப்படின்னு நான் வந்து சொல்ல முடியாது. ஐயா சொன்ன மாதிரி நான் வந்து சொல்ல முடியாது. அவங்க அவங்களோட விஷயங்கள வந்து அதாவது நீங்க இப்ப 3 மாசம் சாப்பிட்டுருக்கீங்கன்னா, மேலோட்டமா இருக்கிற ஒரு விஷயத்த தான் நம்ம களைஞ்சிருக்கோம். அடி ஆழத்துல ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? ஏதோ நெறைய போட்டு வச்சிருக்கோம். ஆயிரக்கணக்கான வருடங்கள் வந்து நம்ம நெறைய விஷயங்கள கெட்ட விஷயங்களாகட்டும், நல்ல பதிவுகளே ஆகட்டும், எல்லாமே அடி ஆழத்துல இருக்கும். இது எல்லாமே நம்ம எடுத்தா தான் நம்ம ஞானத்துக்கான பாதைக்கு நம்ம போக முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா, இது ஏறக்குறைய 1 வருஷம் கழிச்சு இப்போ இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இன்னும் 1 வருஷம் கழிச்சு இதே நாள் நீங்க பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு வந்து அவங்கவங்க லைஃப்ல என்ன அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்களோ, அது ஓரளவுக்கு அது வந்து அ கம்ப்ளீட் ஆயிருக்கிறத வந்து நீங்க உணரக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப நீங்க ஒரு நாள் உணர்வீங்க. இந்த மலர் மருந்து எடுக்கும்போது என்ன உணர்வீங்க அப்படின்னா, எத்தன கோடிகள் குடுத்தாலும் இந்த மலர் மருந்துக்கு ஈடாகாது அப்படிங்கிறத வந்து ஒரு நாள் நீங்க உணர்வீங்க நிச்சயமா. அதனால எல்லாருமே கன்டின்யூ பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த கேள்வியே தேவையற்றதுன்னு எனக்கு தோணுது. அதாவது நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும் அப்டின்னா, நீங்க வந்து அத எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கங்க. ஆனா நிச்சயம் மாற்றம் வந்து 100% நிச்சயமானது. இன்னைக்கு நம்ம மலர்களுக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மலர்கள் 2. ஒண்ணு வந்து ஒயின், ஒண்ணு வந்து ஆலிவ். ஒயின் அப்டின்னா எதுல ஒர்க் பண்ணுதுன்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஆக்னை சக்கரத்துல வந்து ஒயின் ஒர்க் ஆகுது. ஓவர் கேர் ஃபார் வெல்ஃபேர் ஆஃப் அதர்ஸ் அப்படின்ற குரூப்ல வந்து இந்த மலர் இருக்கு. ஒயின் அப்படின்னா வந்து அத்தாரிட்டி ஃப்ளவர். அதாவது அதிகாரத்தின் மலர். இது வந்து ஒரு வெற்றியின் மலர் இது. ஆளுமையின் மலர், செங்கோலின் மலர், செழிப்பின் மலர். இது வந்து ஒரு பழமையான ஒரு மரம் இது. இந்த இது ஒயின் அப்படிங்கிறது வந்து இந்த ஒயின் குடிப்பாங்க இல்லையா? அந்த திராட்சை ரசம் சொல்லி அந்த ஒயின்னு ஒரு இது. அதுதான் இது. பச்சை நிறம் கொண்டது. அச்சு ஆக்சைல் அச்சு போல இந்த மலர் வந்து இருக்குமா. உள்ள வந்து ஒரு சக்கரை மாதிரி இருக்கும் இதுக்கு. பிரளயம் முடிஞ்சு அதாவது எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால ஒரு பிரளயம் நடந்திருக்கு. அது முடிஞ்ச பிறகு கூட தப்பித்த மரங்கள்ல வந்து இந்த மரமும் ஒண்ணு. இத வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீசனிங் பண்ணிட்டே இருப்பாங்களாம். அதாவது மேல, கீழ, பக்கவாட்டுலன்னு வெட்டி வெட்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். சின்ன சின்னதுல இருந்தே. கொடி இனத்தை சார்ந்தது இது. கொடிகள் வந்து மரத்துல படர்ந்து, அந்த கொடியே வந்து மரம் போல காட்சி அளிக்குமாம். இதுக்கு தண்டு கிடையாது. சின்ன மலர் தான் இது. 5 இதழ்கள் கொண்டது. இதழ்கள் வந்து ஒட்டி இருப்பது போல இருக்குமா இதுக்கு. 40 அடி வரை உயரமாக வளரக்கூடியது. வயதான மரங்கள் பார்த்தீங்கன்னா, 100 மீட்டர் வரை கூட வளருமா. இந்த ஒயின்ங்கிறது வந்து ஒரு உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு பானமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது வெயில்ல தான் வந்து அதிகமா வளருது. சிகப்பு நிற மண்ல தான் வந்து இது வளருமா. சமுதாயத்துல குறை சொல்றதுலனால தான் வந்து இந்த சமுதாயத்துல சமுதாயம் வந்து நம்மள குறை சொல்றதுனால தான் வந்து இந்த ஒயின் மனநல வந்து உருவாகுது அப்படின்னு டாக்டர் ராஜ் குறிப்பிடுறாரு. மிகுந்த வாசனை உள்ள மலர் இது. இந்த செடி வந்து அடிக்கடி வந்து மாற்றி அமைக்கப்பட்ட அந்த அமைப்பை கொண்ட செடி இது. இதோட நிழல் தன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர்வாதிகாரம், பேராசை, பெருமை இதெல்லாம் கொண்ட நபர்கள் இவங்க. அதாவது சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருப்பவங்க அப்படின்னு சொல்லலாம். ரூல்ஸும் கமெண்டிங்கும் செய்யக்கூடிய நபர்கள். நான் அப்படிங்கிற உச்சபட்ச அகங்காரத்துல இருக்கக்கூடியவங்க வந்து இந்த 38லயுமே முதல்ல நிக்கிறது வந்து இந்த ஒயின் தான்.
எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு வளைந்து கொடுக்காத ஒரு தன்மை வந்து இருக்கக்கூடிய மனிதர்கள். எப்பயுமே இவங்களுக்கு வந்து யாரையாவது ஆதிக்கம் செலுத்திக் கொண்டே இருக்கணும் அப்படின்னு தனக்கு கீழ தான் வச்சுட்டு இருப்பாங்க. யா வைன் அப்படின்னாலே ஒரு பாஸ் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அடிமைப்படுத்துறதுக்காகவே ஒரு கருத்த உருவாக்கி வச்சிருப்பாங்களாம். மத்தவங்கள பைத்தியக்காரனா ஆக்குறதுக்கு கூட வந்து ஒரு கருத்த உருவாக்கி வச்சிருப்பாங்க இவங்க அப்படின்னு சொல்றாங்க. ராக் வாட்டர் அப்படிங்கிற அந்த மருந்துல வந்து ஒரு ஒரு கருத்து இருக்கும். அதை ஏத்துக்கிட்டு அவங்க பைத்தியக்காரத்தனமா இருப்பாங்க. தன்னுடைய கொள்கைக்காக வந்து தற்கொலை செய்து கொள்பவங்க பாத்தீங்கன்னாலும் இந்த ராக் வாட்டர்ல தான் வருவாங்க. ஆனா தன்னுடைய கொள்கைக்காக மற்ற யாவரையும் சாகடிப்பவன் பாத்தீங்கன்னா இந்த ஒயின் தன்மையாளர்கள். உதாரணத்துக்கு ஹிட்லரு, முசோலினி, ஜோசப் ஸ்டாலின், இடி அமீன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு மட்டும் தான் இந்த குணப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கு அப்படின்ற அந்த அகங்காரத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள். இவங்க முகம் பாத்தீங்கன்னா சிவந்த நிறத்துல இருக்குமா. மனுஷங்கள வந்து இவங்க மெஷின் போல பாவிக்கிறாங்க இவங்க. இவங்கள சுத்தி இருப்பவங்க பாத்தீங்கன்னா, அவங்கள பத்தி பெருமை பேசிக்கிட்டே இருக்கணும். அதாவது அவங்களோட புகழ பாடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள். நீங்க எல்லாருமே முட்டாளுங்க. நான் மட்டும் தான் வழிநடத்தக்கூடிய தன்மையுடையவன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள். அனைவரும் தன்னை விட அறிவு குறைவு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. உடனே சின்ன சின்ன தப்புக்கள்ல கூட வந்து யாராவது ஒருத்தர் சின்ன தப்பு செஞ்சுட்டா கூட உடனே வந்து அவங்கள சொல்லி அந்த செகண்டே அவங்கள அசிங்கப்படுத்தி பதட்டப்படுத்தக்கூடிய நபர்கள் வந்து இந்த ஒயின் நிழல் தன்மையாளர்கள். இப்போ ஒரு வேலை கொடுத்திருப்பாங்க மத்தவங்க கிட்ட. அந்த வேலையை வந்து ஒரு 5 நிமிஷத்துலயே முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்கள். இவங்களுக்கு வந்து சுய தீர்ப்பு வந்து இவங்களுக்கு வச்சிருப்பாங்களா இவங்களே. தன்னோட யோசனையின் மூலம் வந்து யோசிச்சுட்டே இருப்பாங்களா மத்தவங்கள நம்ம எப்படி வந்து நம்மளுக்கு பணிய செய்யணும் அப்படின்ற யோசனையிலேயே இருப்பாங்களா இவங்க. இவங்க எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. மத்தவங்களுக்கு கட்டளையில இடுவதுல வந்து இவங்க கை தேர்ந்தவர்களா இருப்பாங்கன்னு சொல்றாங்க. ரொம்ப சின்ன புத்திக்காரங்க இவங்க. தந்திரக்காரங்க. எப்பொழுதுமே வந்து ஒரு திட்டவட்டமான ஒரு நோக்கம் இருக்குமா. எந்த ஒரு செயல் செஞ்சாலும் இவங்களுக்கு ஒரு நோக்கம். அதாவது கீழ் புத்திக்காரர்கள் தான் இவங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும். அந்த விஷயத்துல வந்து இவங்க தோத்துருவாங்க அப்படின்னு அந்த அந்த முடிவு தெரியிற நேரத்துல பாத்தீங்கன்னா, டக்குன்னு போய் அவங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு தப்பிச்சுட்டு வந்துருவாங்களாம். அந்த மாதிரி மிக சிறந்த நடிகர்கள். அதே மாதிரி மிரட்ட செய்யும் நபர்களும் கூட இவங்க ஏதாவது ஒரு பிரச்சனைனா வந்து மத்தவங்கள மிரட்டுற மாரி ஒரு நபர்கள் கூட இந்த ஒயின் தன்மையாளர்கள். அடுத்து என்ன செய்யலாம்? எப்படி வந்து எல்லாரையும் என்னோட கட்டுப்பாட்டுல வச்சுக்கலாம் அப்படின்னு எப்பொழுதுமே உங்க மனசுக்குள்ள ஒரு பதற்றம் வந்து இவங்களுக்கு இருந்துட்டே இருக்குமா. இவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன நோய் வந்துருச்சுன்னா கூட, அவங்க சுத்தி இருக்கிற எல்லா நபர்களும் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை செஞ்சு அவங்களுக்கு அந்த சவரட்னை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள். இவங்க வந்து ஏறக்குறைய அதாவது மூளை பாதிக்கப்பட்ட நபர்கள் இவங்க. மனநோயாளிகள் அப்படின்னே கூட சொல்லலாம் அப்படின்னும் டாக்டர் பாஷ் குறிப்பிடுறாரு. ஏதேனும் ஒண்ண வந்து இவங்க வந்து ஒழுங்குபடுத்திட்டே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்களாம். ஒரு இடத்துல வந்து பிரச்சனைகள், அதாவது ஜாதி, மதம், இனம், நாடு அப்படின்னு எந்த பிரச்சனைகளும் இல்லாம ஒரு இடத்துல எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னா, இத வச்சு அதாவது ஜாதி, மதம், இனம், நாடு இத வச்சு ஏதோ ஒரு பிரச்சனைய வேணும்னே உண்டாக்கக்கூடிய நபர்கள் இவங்க. மத்தவங்களோட உணர்வு வந்து இவங்களுக்கு கொஞ்சம் கூட புரியாது இவங்களுக்கு. இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அந்த சின்ன வயசுலயே அந்த கட்டிங், டிராஃப்டிங்ன்னு சொல்றாங்க இல்லையா? அந்த மாதிரி இவங்க சிறு வயதிலேயே பாத்தீங்கன்னா, அந்த அதிகாரமோ, இல்ல அன்போ அவங்களுக்கு குடுக்காததுனால தான் இந்த மனநிலைக்கு அவங்க ஆளாகுறாங்க அப்படின்னும் டாக்டர் ராஜ் குறிப்பிடுறாரு. இவங்க கிட்ட யாருமே எந்த கேள்வியுமே கேட்க முடியாது. நான் சொல்றத தான் நீ கேட்கணும் அப்படின்னு கட்டளை இடக்கூடிய நபர்கள். எனக்கு அடிபணிந்து தான் நீ வேலை செய்யணும் அப்படின்னும் சொல்லுவாங்க. அதாவது மத்தவங்க வந்து தன்னை நம்பக்கூடிய அளவுக்கு வந்து பேசி நல்லா அந்த பேச்சினாலேயே நல்லா அவங்கள கவர்ந்தெழுத்து, அவங்கள வந்து அவங்க கிட்ட இருக்கிற அந்த சொத்தையோ, இல்ல ஏதோ ஒரு அவங்களுக்கு என்ன தேவையோ அத அபகரிச்சு கொள்ளக்கூடிய நபர்கள். இறைத்தன்மையை உணராமல் ஆதிக்கம் செலுத்தும் நபர்கள் இவங்க அப்படின்னும் டாக்டர் பாஷ் குறிப்பிடுறாரு. கொலை, கொள்ளை, கலவரம் அப்படின்னு எதையுமே துணிந்து செய்யக்கூடிய நபர்கள் இவங்க. எப்பொழுதுமே நான் செய்வது சரி அப்படின்னு நிரூபிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம் இவங்க.
வெர்வைன் வந்து ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா ஒயினா மாறிடுவாங்க அப்படின்னாங்க. அதாவது மாறிடுவாங்களாம். வெர்வைன் வந்து ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா ஒயினா மாறக்கூடிய தன்மை இருக்கும் அப்படின்றாங்க. ஆனா இந்த 2 மலர்களுமே, அதாவது வெர்வைனும் ஒயினும் வந்து சென்டாரியிடம் வந்து அடிபணிஞ்சு தான் போயாகணும் அப்படின்னும் டாக்டர் பேட்ச் குறிப்பிடுறாரு. அதாவது எங்கேயுமே எந்த விஷயமுமே இப்போ ஒயின் கேரக்டரோ இல்ல வெர்வைன் கேரக்டரோ வந்து எங்கேயாவது இருந்து அவங்க வந்து அவங்க கிட்ட நம்மளால எந்த விஷயமுமே எடுபடல அப்படிங்கும்போது சென்டாரி ஒண்ணு வந்து நின்னு அடிக்கும் அங்க. அந்த மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம இத. அடுத்தடுத்து நிற்காமல் வந்து இவங்களுக்கு வந்து அந்த பாசி டெண்டன்சி இருக்கிறதுனால எந்த வேலையும் வந்து அவங்களுக்கு நிக்கக்கூடாது. டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த வேலைக்கு போயிட்டே இருக்கக்கூடிய நபர்கள். இவங்களோட செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா வந்து பிரபஞ்சத்துக்கு எதிர்ப்பாரான எ எது எதிர்ப்ப அதாவது எதிரான செயல்பாடுகள் தான் இவங்களோட செயல்பாடுகளாம். இவங்க வந்து மூளைய மட்டுமே நம்பும் நபர்கள் இவங்க. எந்த விஷயத்துக்கும் கூட வந்து ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட வந்து இவங்க விட்டு குடுத்து போக மாட்டாங்க. தலைகனம் பிடித்தவர்கள். இவங்க ஒரு குழுல இருந்தா, அந்த குழுவுல வந்து மத்தவங்க கிட்ட எல்லாமே அதிகாரம் செலுத்தி வேலை வாங்கக்கூடிய நபர்கள் இவங்க. அவங்க வீட்ல வந்து நெறைய ஆடம்பர பொருட்கள் வந்து சேகரிச்சு வச்சிருப்பாங்க. அது எல்லாம் வந்து வரவங்க கிட்டலாம் கூப்ட்டு காட்டி, "இது பாரு எப்படி நான் எவ்ளோ வசதியா இருக்கேன் நானு. நான் எப்படி இருக்கேன் பாரு" அப்படின்னு அத வந்து மத்தவங்க கிட்ட அந்த பெருமை பீத்தி கொள்றவங்க வந்து இந்த மாரி நபர்கள். என்னுடைய மதம், ஜாதி, அந்தஸ்து அப்படின்னு பெருமை பேசி, இது என்னோட அந்த ஜாதி, இனத்துக்கு வந்து ஈடு இணையே கிடையாது அப்படின்னு சொல்லிக்குவாங்களாம். அனைவருமே எனக்கு கீழ தான். எனக்கு மேல யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள். தான் பிடித்த முயலுக்கு 3 கால் தான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. கந்து வட்டி, இந்த ஃபினான்ஸ் நடத்துறவங்கலாம் வந்து இந்த மாதிரி ஓயிங் டெண்டன்சில தான் இருப்பாங்க. ஏன்னா கொடூரமா நடந்துக்குவாங்க அப்படின்னு சொல்றாரு. கூட இருக்கிறவங்கள வந்து சிந்திக்க கூட விட மாட்டாங்களாம். ஆதிக்க நெறியுடைய மனிதர்கள் இவங்க. ரூ. 10 பொருள வந்து ரூ. 10,000க்கு இவங்க வித்துருவாங்களாம். அந்த அவங்க டேலண்ட் மூலியமா வந்து ரூ. 10,000க்கு விக்கிற மாதிரி அவங்க பேசிருவாங்களாம். அதிகார போதை இவங்களுக்கு அதிகமா இருக்கும். இவங்க எடுத்த முடிவுல வந்து எந்த மாற்றமும் இவங்க செஞ்சுக்க மாட்டாங்க. மத்தவங்க வந்து இவங்களோட தவற சுட்டிக்காட்டினா கூட அத வந்து பெருசா எடுத்துன்னு மதிச்சு அத காது குடுத்து கூட கேட்காத நபர்கள். ஆடம்பர பிரியர்களாகவும், பணத்தாசை கொண்டவர்களாகவும் இருப்பாங்க இவங்க. இவங்க பாத்தீங்கன்னா, வேலை வாங்கும்போது பாத்தீங்கன்னா, இடுப்புல கை வச்சுக்கிட்டு வெரட்டி வெரட்டி வேலை வாங்கக்கூடிய நபர்கள் வந்து இந்த ஒயின் நிழல் தன்மையாளர்கள் அப்படின்னு சொல்றாரு. வெர்வைன் அப்புறம் வந்து வைன் 2மே வந்து புகழை விரும்பக்கூடிய மலர்கள் 2மே. இருவருக்குமே வந்து அந்த குறுகிய மனப்பான்மை வந்து இருக்கும் அப்படின்றாரு. ஒரு விஷயம் வந்து நம்மள மீறி போயிடுச்சு அப்படிங்கும்போது, இந்த மலரை எடுக்கும்போது அந்த விஷயம் வந்து கட்டுக்குள்ள வந்துருமா. நாம ஒவ்வொருத்தருமே வந்து அநேக நேரங்கள்ல இந்த மனநிலை இருக்கிறோம் அப்படின்னும் டாக்டர் பேட்ச் குறிப்பிடுறாரு. வெர்வைன் பாத்தீங்கன்னா லீடரிங். அதாவது நான் முதல்ல சொல்லியிருப்பேன். வெர்வைன் அப்படின்னா லீடர்ஷிப். இது வந்து ஒயின் வந்து பாத்தீங்கன்னா வந்து பாசிங். ஒயின் வந்து செயல்கள் வந்து அதிகமா இருக்கும். கிளிமாட்டிஸ் அப்படிங்கிற மலர்ல பாத்தீங்கன்னா செயல்கள் வந்து அதிகமா இருக்காது. மிமுலஸ், சென்டாரி, லார்ச், பைன் இந்த 4 மலர்களோட தன்மை உடையறவங்க வந்து இந்த ஒயின் அந்த நபர்ட்ட வந்து இரையாகிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. வெர்வைன் மனிதர்கள மட்டுமே வந்து ஒயின் மனிதர்கள வந்து அடக்க முடியுமா? வெர்வைன் மனிதர்கள் மட்டுமே ஒயின் மனிதர்கள அடக்க முடியுமா? முழு தன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறைவன் ஒருவனே தலைவன் அப்படின்னு ஏற்றுக்கொண்டு செல்லக்கூடியவங்களா மாறிடுறாங்க. பிரபஞ்ச விதி. அதாவது இன்னைக்கு வந்து இந்த நிகழ்ச்சி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இந்த மலர் இது. பிரபஞ்ச ஒழுங்கமைப்பு, அமைதியை நிர்வகிக்கக்கூடியவர்கள். பிரபஞ்சமே இந்த ஒயின் பாத்தீங்கன்னா, பிரபஞ்சமே வந்து இந்த மலரா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா, பாசி இதுதானே. இறைவன் தானே நம்மள ஆட்டி படைச்சிட்டு இருக்கிறது யாரு? இறைவன் தானே. அப்ப வந்து இந்த பிரபஞ்சமே வந்து இந்த ஒயின் மலரா தான் இருக்கு. நாம் எல்லாருமே அதனோட கிளைகள் தான். அதாவது முழுத்தன்மை ஒயின்னு நீங்க எடுத்துக்கணும் இதுல. வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஒயின் மலரை நம்ம எடுத்துக்கணும். ஒரு விஷயத்த வந்து இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு இந்த விஷயத்துல நம்ம வெற்றி பெற்றே ஆகணும் அப்படின்னா பாத்தீங்கன்னா ஒயின், ஓக் அப்படி 2யுமே நம்ம எடுத்துக்கணும். தன்னம்பிக்கை மிக்கவர்கள் இவங்க. உள்ளுணர்வை வந்து நம்பக்கூடியவங்களா மாறிடுறாங்க.
உள்ளறிவை வணங்கக்கூடியவங்களாவும், ஒவ்வொருத்தரையுமே வந்து ஆன்மீகத்தின் பக்கத்தை நோக்கி திருப்புபவர்களாகவும் கூட இவங்க மாறிடுறாங்க. யாதும் ஊரே யாவரும் கேளிர்னா வந்து அது ஒயின் தான். தான் பட்ட கஷ்டம் வந்து யாரும் படக்கூடாது அப்படின்னு உணர்ந்து அவங்க மத்தவங்களுக்கு வந்து சேவை செய்யக்கூடியவங்களா மாறிடுறாங்க. அகங்காரமற்று அன்பாக இருக்கும் நபர்கள் இவங்க. அமைதியாகவும் இருப்பாங்க. நம்மை சுற்றிலும் வந்து உள்ள எதுவுமே நம்ம சுத்தில இருக்கிற விஷயங்கள் வந்து எதுவுமே நம்ம கட்டுக்குள்ள வரமாட்டேங்குதுன்னா, இந்த மலரை எடுத்துக்கும் போது வந்து அது கட்டுக்குள்ள வருமா? எமர்ஜென்சி காலத்துல, அதாவது அவசர நிலையில வந்து, ஏன்னா பாஸ் இல்லையா? எமர்ஜென்சி டைம்ல வந்து எந்த மலர் ஒர்க் ஆகும்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒயின் வந்து நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. நம்முடைய பலமும் பலவீனமும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த மலரை எடுக்கும்போது அது நம்மளுக்கு தெரியுமா? ஒரு சூழலை வந்து எப்படி மாத்தணும் அப்படிங்கறது வந்து இந்த ஒயின் டெண்டன்சி உள்ள நபர்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்றாரு. பிரச்சனைகள் வந்து கட்டுக்குள் வரத்துக்கு வந்து இந்த மலரை எடுத்துக்கலாம். எந்த விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கவே முடியல அப்படின்னாலும் இந்த மலரை நம்ம எடுத்துக்கலாம். சரியான நேரத்தில் துரிதமான முடிவை எடுக்கக்கூடியவர்கள் வந்து இந்த ஒயின் முழு தன்மையாளர்கள். வாழ்க்கையில வந்து எனக்கு எதுவுமே சாத்தியமாகல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து இந்த மலரை தொடர்ச்சியா எடுத்துக்கணும். பிரபஞ்சமாகவே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் பிரபஞ்சம் விட்ட வேலையை வந்து செய்யக்கூடியவங்களாவும் சிந்தித்து பார்த்து செயல் உறுதியாக ஒரு விஷயத்தை பிடித்து கொள்ள வேணும்னாலும் இந்த மலரை நம்ம அந்த இருக்காங்க இல்லையா, நபர்கள் எப்படி இருக்காங்க, ஒரு விஷயத்த வந்து உறுதியா மாதிரி ஒரு விஷயத்த வந்து உறுதியா நம்ம பிடிச்சுக்கணும் அப்படின்னா இந்த மலரை நம்ம எடுத்துக்கணும். ரத்த சோகை உள்ளவங்க நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. ஒரு கப்பலே கவிழக்கூடிய மனநிலை இருந்தாலும் இந்த நபர்கள் கூட நாம கூட இருந்தோம்னா நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு. இந்த மலர் எடுக்கும் போது தற்காப்பு மாதிரி ஒரு இன்றே செய் இனிதே செய் வெவ்வேறு ஆகியோரை பின்பற்றவர்கள் இல்லைன்னா வந்து இவங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதாவது வெர்வைன் வந்து மத்தவங்களுக்காக, அதாவது லீடர்ஷிப் அவங்க அந்த மாதிரி நபர்களும், ஒயின் வந்து பாசி நபர்கள், அப்புறம் ராக் வாட்டர் வந்து அவங்களுக்குன்னு ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு மத்தவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறவங்க, இந்த மாதிரிதான் இருக்கணும், கட்டமைப்புக்குள்ள இருக்கணும்னு சொல்லி கொடுக்குற நபர்கள்லாம் வந்து இல்லைன்னா இவங்க வந்து பின்பற்றவர்கள் வந்து யாருமே இருக்க மாட்டாங்களாம். இவங்க வந்து இப்போ பிபி ஒருத்தருக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து பிபி வந்து குறையவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, எது எடுத்தாலும் குறைய மாட்டேங்குது அப்படிங்கிற நபர்கள் வந்து இந்த மலரை எடுக்கும் போது பிபி வந்து கட்டுக்குள்ள வந்துரும் சொல்றாங்க. இந்த மலர் வந்து மக்கள் வாழ்வதற்கு வந்து வழி செய்யும். மற்ற மலர்களை வந்து இந்த மலர் வந்து மக்கள் வாழ்வதற்கு வழி செய்யும். மற்ற மலர்கள் வந்து மக்களை வந்து வாழ வைக்குமா. குழந்தைங்க கிட்ட அப்புறம் வந்து இப்போ நம்ம ஒய்ஃபோ இல்ல கணவன்கிட்டயோ வந்து ரொம்ப கொடூரமா அதிகாரத்தை காட்டும் அந்த பெற்றோர்களுக்கோ இல்ல அந்த கணவன்மார்களுக்கோ வந்து இந்த மலரை நம்ம கொடுக்கணும்னு சொல்றாரு. இது வந்து ஒரு ஒயினுங்கிறது வந்து ஒரு தெய்வீக போதை அப்படின்னு சொல்றாரு. அதிகார போதையில இருப்பவங்களை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி வந்து நாம இதை எடுத்துட்டு போனா அங்க நம்மளுக்கு வந்து அவங்க, ஏன்னா நம்ம ஒயின் எடுத்துட்டு போகும்போது அங்க பாசி இல்லையா, அங்க நம்மளுக்காக அவங்க அடி பண்ணுவாங்களாம். ஒயின் கிளமாட்டிஸ் இந்த ரெண்டுமே சேர்த்து சாப்பிட்ட போது பாத்தீங்கன்னா உடல் வந்து திடகாத்திரமா இருக்கும் அப்படின்னு டாக்டர் பேட்ச் குறிப்பிடுறாரு. இப்போ வீட்டுல வந்து குழந்தைங்க வந்து பெற்றோர்களுக்கு வந்து அடங்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னா ஒயின், ஹாலி பிளஸ் மஸ்டர்ட் இந்த மூணுமே கொடுக்கலாம். ஒயின் மனநிலை இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஹாலின்னு அடுத்த ஒரு சில மலர்கள் கழிச்சு வரும். அது அந்த மலரோட டெண்டன்சியும் வந்து இந்த ஒயின் தன்மையாளர்களுக்கு இருக்குமா. அதனால வந்து எப்பயுமே நாங்க ஒயின் நாங்களே கொடுக்கும் போது கூட முதல்ல, இப்ப வந்து அப்படி கிடையாது,
முதல்ல பாத்தீங்கன்னா ஒயின் எங்கேயாவது வந்துச்சுன்னா உடனே கூடயே நாங்க ஹாலியும் சேர்த்துதான் கொடுப்போம். அப்ப அது போட்டிருக்காங்க. அங்க இந்த 2மே சேர்த்துதான் குடுக்கணும்ன்ற மாரி தான் போட்டிருக்காங்க. இப்போ ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா, வெற்றி அடையும் போது பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு குற்ற உணர்வு இருக்கும். நாம ஏதாவது தப்பு செஞ்சு வெற்றி அடைஞ்சுட்டோமோ, அந்த மாதிரி ஒரு டெண்டன்சி இருக்கும். அந்த மாரி நபர்களுக்கு வந்து நம்ம ஒயினும், பைன் அப்படிங்கிற ஒரு மலரும் வரும். அந்த மலரும் குடுக்கணுமா. நான் வந்து ஒரு சிறந்த தலைவனா இருக்கணும் அப்படின்னு யாராவது சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு ஒயினும், சென்டாரியும் குடுக்கணும். நாம வந்து மத்தவங்க வந்து நம்மள அழுத்திட்டு இருக்கிறாங்க. அதாவது நம்ம மத்தவங்களுக்கு கீழ தான் இருக்கோம் அப்படின்னு நம்ம உணர்ந்தோம்னா, நாம வந்து ஒயின், வில்லோ இது 2மே எடுக்கணும். சகிப்பு தன்மையே இல்ல, முழுமையா எனக்கு இல்ல அப்படின்னு சொல்றவங்க கூட வந்து ஒயினும், பீச்சும் சேர்த்து எடுத்துக்கலாம். அ எது எப்பயுமே எதையுமே சுத்தமா வச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த வெறித்தனம் இருக்கு அப்படின்னா, ஒயினும், கிராப் ஆப்பிளும் எடுத்துக்கணும். கண்டிப்புடன் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா, ஒயின் பிளஸ் ராக் வாட்டர் எடுத்துக்கலாம். முழுமையான பிடிவாதம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து ஒயினும், ஒயிட் செஸ்னட்டும் குடுக்கலாம்னு சொல்றாங்க. பிடிவாதம் ரொம்ப நெறைய இருக்கு அப்டின்னா, அவங்களுக்கு வந்து செஸ்னட் பட்டும், ஒயினும் எடுத்துக்கணும். பழிவாங்கும் எண்ணம் இருக்கு அப்டின்னா வந்து, ஒயின், ஹாலி, வில்லோ இந்த 3மே நம்ப குடுக்கணும். தீர்க்கும் உடல் நோய்கள் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, பக்கவாதம், நெஞ்சுவலி, மூட்டுக்கள் பாதிப்பு, கல்லீரலோட செயல்பாட்டுல குறைவு, மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு நெஞ்சம் வந்து பாதிச்சிருக்கும். ரத்த சோகை, ம் ரத்த நாளங்கள் வந்து தடிப்பு தன்மையா இருக்குன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி இருக்கிறதுக்கும் வந்து இந்த ஒயின் குடுக்கலாம்னு சொல்றாங்க. இவங்க உபயோகிக்கிற வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா, நான் சொல்றத வந்து செய் அப்படின்னு வந்து அதாவது நான் சொல்றத கேள் அப்படின்னு சொல்றது வந்து ஹீதரு. நான் சொல்றத செய் அப்படின்னு சொல்றது வந்து ஒயின். நான் யார் தெரியுமா? எனக்கு மேல யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள். நான், தான், எனது, என்னுடையது இப்படின்னு சொல்லக்கூடியவங்க. உனக்கு என்ன தெரியும்? நான் சொல்றத படி செய் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. உங்களுக்காக தானே நான் இத செய்றேன் அப்படின்னும் சொல்லுவாங்களாம். என்ன செய்ற அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்கள். இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம ஒயின்ல பார்த்தது. ஒயின் மலர பத்தி ஒரு நல்ல புரிதல் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் மலர் வந்து நம்ம பார்க்க போறது வந்து ஆலிவ். அதாவது விசுத்தி சக்ரால இயங்குது. த்ரோட்ல இயங்குது. நான் சஃபிஷியன்ட் இன்ட்ரெஸ்ட் இன் பிரசன்ட் சர்க்கம்டன்சஸ் அப்படிங்கிற அந்த குரூப்ல வந்து இந்த மலர் வருது. இந்த ஆலிவ பாத்தீங்கன்னா, அதாவது பைபிள்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் தமிழ்நாட்டுல கூட சொல்லியிருக்காங்களாம். கன்னியாகுமரிக்கு கீழ வந்து லெமோரியா காண்டம்னு ஒண்ணு இருக்கு. 11,000 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய பிரளயம் வந்து வந்திருக்கு. அது வந்த பிறகு பாத்தீங்கன்னா, பிரளயத்துக்கு முன்பு வந்து கடவுள் வந்து நோவா அப்படிங்கிறவர்ட்ட சொல்லியிருக்கிறாரு. எல்லா உயிரினங்கள்ல இருக்கிற அந்த ஜோடியா அதாவது ஒரு புறான்னா காக்கா, குருவி இந்த மாரி நெறைய உயிரினங்கள் இருக்கு இல்லையா? நல்ல விலங்குகள் இருக்கு இல்லையா? எல்லாத்துலயுமே வந்து ஒரு பேர் அதாவது ஒரு ஆணு, ஒரு பெண்ணு இந்த எல்லாமே எடுத்து போட்டுக்கிட்டு, "நீ வந்து கெளம்பு" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு போட்ட குடுத்து, "நீ அதுல கெளம்புன்னு" சொல்லியிருக்காரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா, எல்லா உயிரினங்களும் அதுல இருக்கு. அப்ப வந்து பிரபஞ்சம் அந்த 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 11,000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பிரளயம் அப்ப வந்திருக்கு. அப்ப அவங்க பிரணயம் இது அந்த போட்ல வந்து டிராவல் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்ப அந்த பிரளயம் வந்த பிறகு பாத்தீங்கன்னா, மிகப்பெரிய பேரழிவு. அதாவது உலகமே எல்லாம் அழிஞ்சு போச்சு அப்போ. அப்ப பாத்தீங்கன்னா, இந்த ஒரே ஒரு போட் தான் தப்பிச்சிருக்கு அதுல இருந்து. அதுல பாத்தீங்கன்னா, எல்லா உயிரினங்களும் இருந்திருக்கு. ஆனா, அந்த பிரளயம் முடிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா, எல்லாருமே மிகவும் சோர்வுற்ற தன்மை. அதாவது அவங்களால எந்திரிச்சு உட்கார்ந்து அதாவது எனக்கு இப்படி இருக்குன்னு சொல்றதுக்கு கூட அந்த அ அந் அந்த சொ அந்த சொ அந்த அளவுக்கு அவங்க சோர்ந்து போய் இருந்திருக்கிறாங்க. எனக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு கூட ஒரு திராணி இல்லாம அவங்க இருந்திருக்காங்க. அந்த மாரி டைம்ல பாத்தீங்கன்னா, ஒரு புறா வந்து நோவா கிட்ட வந்து ஒரு இலைய வந்து போட்டுட்டு போச்சாம். அந்த இது ஆலிவ் அப்படின்னு சொல்லி நம்ம ஆலிவ் எடுக்கும்போது இதுக்கு ஒரு உதாரணமா இந்த கதைய சொல்றாங்க. பிரளயம் முடிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா, சூரிய ஒளி வருது. எல்லாரும் வந்து ரொம்ப களைச்சு போய் இருக்கிறாங்க.
அப்ப வந்து வீட்ல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா, ஆஹ் நிறைய பேர் வந்து அதாவது ஏறக்குறைய உலகம் அழிஞ்சிருச்சு. சோ எல்லாரும் வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. வீடு இல்ல. போட்டுட்டு இருக்கிற அந்த உடை மட்டும் தான் இருக்கு. ஃபுல்லா அழிஞ்சிட்டது. எல்லாமே போயிடுச்சு. அதாவது பாத்திரம், பொருட்கள் எதுவுமே இல்ல. எல்லாமே போயிடுச்சு. ஒரு மனுஷன் மட்டும் தான் நிக்கிறான். அப்போ அவனுக்கு வந்து அழுக கூட அவனுக்கு வந்து அந்த சக்தி கிடையாது. அவனால முடியவும் முடியாது. சக்தியும் கிடையாது. எதுவுமே அவனால முடியாது. என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்றதுக்கு கூட அந்த எனர்ஜி அவன்கிட்ட இல்ல. இப்படிப்பட்ட நிலைமையில வந்து நாம வந்து இந்த மாதிரி நிலைமையில இருக்கிறவங்களுக்கு தான் நாம இந்த ஆலிவ் அப்படிங்கிற மலரை வந்து நம்ம சஜஸ்ட் பண்றோம். இது வந்து ஒரு சின்ன உதாரணம் தான் இது. இப்போ நம்ம ஆலிவ் அந்த மலர் பத்தி ஃபுல்லா பார்க்கலாம். இப்ப வந்து ஆலிவ் பாத்தீங்கன்னா வந்து பேராற்றலின் மலர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மீள் உருவாக்கத்தின் மலர். அந்த புயலுக்கு பின்னாடி திரும்பி தானே உருவாயிருக்கு இந்த உலகம். ரீஜெனரேஷன் ஃபிளவர் அப்படின்னு சொல்றாங்க. புத்துணர்வின் மலர், தகவமைப்பின் மலர், மறுபிறப்பின் மலர், இது வெளிச்சத்தின் மலர். பிரளயத்துக்கு பின்னர் வரும் முதல் மலர் வந்து இந்த மலர் தான். மலர் செல்வாக்கின் மலர். உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆற்றல் மட்டும்தான் இருக்கு. ஆற்றலும் வந்து அதிர்வெண்ணும் அதிர்வும் இருக்கிறது. கடல் வந்து பாத்தீங்கன்னா அலை ஆற்றல். இந்த அலையின் சலனம் வெளிப்பாடுதான் வந்து அதிர்வெண், அதிர்வு. ஒருவர் வந்து எந்த அளவுக்கு ஆற்றலை செலவு செய்யறாரோ அந்த அளவுக்கு வந்து அவருக்கு கூலி, அதாவது உணவு கொடுக்கணும் அப்படின்னு டாக்டர் பேட்ச் குறிப்பிடுறாரு. இந்த மரம் பாத்தீங்கன்னா வெயில்ல வந்து தீஞ்சு போய் இருக்குமா. ஏன்னா அந்த வெயிலோட ஆற்றலை வந்து அது நிறைய உள்வாங்கி இருக்குமா. இதனோட வேர்கள், கிளைகள், தண்டுகள், இலைகள் எல்லாத்துலயுமே வந்து சூரிய ஒளியை வந்து நல்லா பிரதிபலிச்சிட்டு இருக்குமா. இந்த மலர் வந்து எங்க இருந்து வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இத்தாலியில இருந்து வந்திருக்கு. 37 மலர்கள்ல வந்து இது மட்டுமே வந்து ஆற்றல் சம்பந்தப்பட்டது அப்படின்னு டாக்டர் பேஸ் சொல்றாரு. இந்த மலர் பாத்தீங்கன்னா ஒயிட் கிரீம் கலர் கொண்டது இந்த மலரு. இதனோட எசன்ஸ் வந்து சீக்கிரமா எடுத்துட முடியுமா. மலைச்சாரல்ல இருக்குது. பாலைவனத்துல கூட இந்த மரம் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இந்த மரம் வந்து ரொம்ப மெதுவா வளரக்கூடியது. நிறைய நாட்கள் வந்து இது வாழுமா. இத வந்து கட் செய்ய வந்து இது வந்து வளர்ந்துகிட்டே இருக்குமா. இது 5 to 15 மீட்டர் வரைக்குமே வளரக்கூடியது இந்த மரம். இதனோட இலைகள் பாத்தீங்கன்னா சில்வர் கலர்ல இருக்குமா. தண்டுகள் வந்து நல்லா நீளமா இருக்கும். ஒரு குச்சியில வந்து பூக்கள் வந்து கொத்து கொத்தா இருக்குமா. நம்ம ஆலிவ் ஆயில்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் இது. அந்த ஆலிவ் மலர்கள்ல இருந்து எடுக்கப்படுற அந்த ஆயில் தான் வந்து நம்ம ஆலிவ் ஆயிலா நம்ம உள்ளுக்குள்ளேயும் வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறோம். இல்ல வெளியே நம்மள அந்த அழகுக்காகவும் நம்ம இத யூஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா, அந்த மலர் தான் இது. அஹ் இந்த இந்த ஒரு குச்சியில வந்து இந்த பூக்கள் வந்து கொத்து கொத்தா இருக்குமா. பார்க்கும் போதே வந்து கவர்ந்து இழுக்கக்கூடியதாக இந்த மரம் இருக்கும். தண்டு, வேறு, இலைகள், கொட்டைகள், மலர்கள் முழுவதுமே வந்து இந்த ஆற்றலை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடியதுதான் இது. வீடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா இத வந்து அந்த இத்தாலியில வந்து வீடுகள்ல பாத்தீங்கன்னா வந்து அலங்கார மரமாக கூட இதை வச்சிருப்பாங்களாம். மகரந்தத்தை வந்து அதிகமாக வெளியிடுவதனால வந்து இந்த மரத்து பக்கத்துல போனா ஒரு சிலருக்கு அந்த அலர்ஜி மாதிரி ஏற்படும் அப்படின்னு சொல்றாரு. இதை டானிக்காகவும் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. எமர்ஜென்சில வந்து அந்த இம்பேலன்ஸ் இருந்தா அந்த சமன் செய்யக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த மலருக்கு உண்டு. இந்த வேர் வந்து பாத்தீங்கன்னா தண்ணீர் இருக்கும் இடத்தை தேடி தேடி சென்று வந்து அந்த தண்ணீரை வந்து அந்த தாகத்தை தணிச்சுக்க கூடியதான் இது. நீண்ட தூரம் செல்லக்கூடியது இந்த வேரு. இந்த மலர் பாத்தீங்கன்னா வந்து பாப்கார்ன் போல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு முத்திலிருந்து பல பாப்கார்ன் வந்து கொண்டே இருப்பது போல இந்த மலரும் வந்து ஒரு மொட்டிலிருந்து பல மலர்கள் வந்து வந்துட்டே இருக்குமா. தேவைக்கு அதிகமான பூக்கள் வழியாக ஆற்றலை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த மரம். ஹெர்பல் ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட இந்த மரத்தை பயன்படுத்தி இருக்காங்கன்னு சொல்றாங்க. இதோட நிழல் தன்மை இது பாத்தீங்கன்னா வந்து ஆன்மா, மனம், உடலால் இந்த மூணுலயுமே வந்து முற்றிலும் சோர்வுற்ற நபர்கள். அந்த சிச்சுவேஷனை வச்சு பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த மாதிரி அவங்க சோர்வுற்று இருப்பாங்கன்ட்டு. நான் சொன்ன ஃபர்ஸ்ட் அந்த ஒரு உதாரணம் சொன்னது. உயிரே வந்து போய்விடக்கூடிய நிலையில் உள்ள அந்த சோர்வு தான் வந்து இந்த ஆலிவோட நிழல் தன்மையான அந்த விஷயம். இப்ப பாத்தீங்கன்னா மனம் உடலை பிரித்து பார்த்ததுனாலதான் வந்து இந்த மனநல வந்து உருவாகுதுன்னு சொல்றாரு.
உடல் வந்து தான் அப்படின்னு நான் அப்படின்னு பார்ப்பதற்கு, அதாவது உடல் தான் நான் அப்படின்னு பார்ப்பதனாலதான் இந்த சோர்வு வந்து ஏற்படுது. நான் உடல் அப்படின்னு சுருங்கி விட்டதுனாலதான் வந்து இந்த இந்த சோர்வு வந்து வருது. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா தோள்கள் வந்து ரொம்ப சுருக்கமா காணப்படுமா இவங்களுக்கு. இவங்க வந்து தேவையற்ற இடங்கள்ல வந்து தன்னோட ஆற்றலை வந்து வீணடிக்கிறாங்க. அதனாலதான் வந்து தவறான வழிகளில் வந்து செயல்படுவதால் தான் வந்து இந்த இந்த சோர்வு வந்து இவங்களுக்கு வருதுன்னு சொல்றாரு. ஸ்தம்பிச்சு நிக்கக்கூடிய அந்த அந்த விஷயம் வந்து ஒரு ஆற்றல் இல்லாம இருக்கக்கூடிய நபர்கள் வந்து உழைத்துக் கொண்டே இருப்பார்கள். இதனால் சுய வந்து முடங்கி போய்விட்ட மாதிரி இருக்குமா? அம்மா வாழ்க வளமுடன். வாய்ஸ் கேட்கலங்கம்மா. சோஷியல் சர்வீஸ் செய்யக்கூடிய நபர்கள் இவங்க. அநாத ஆசிரமங்கள்ல வந்து வேலை செய்யக்கூடிய நபர்கள், விலங்குகளை வந்து வீட்டுல வளர்க்குறவங்க. இந்த மாதிரி நபர்களுக்கு வந்து இந்த மனநிலை வந்து அந்த சோர்வு தன்மை வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. எதுவுமே சொல்றதுக்கோ செய்யறதுக்கோ இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த மனநிலை இவங்களுக்கு இருக்கும். பெற்றோர்கள் பாத்தீங்கன்னா குழந்தைகள், தந்தை மகன், தாய் மகள், இந்த மாதிரி முரண்பாட்டுல இருக்கக்கூடியவங்க. 0 ஆற்றல் இருப்பது வந்து ஆலிவ். கொஞ்சம் ஆற்றல் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து இன்னும் வரக்கூடிய மலர்கள்ல வந்து வைல்ட் ரோஸ் அப்படிங்கிற மலர்ல வந்து கொஞ்சோண்டு ஆற்றல் இருக்கிறவங்களும் அவங்க. 0% ஆற்றல் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இந்த ஆலிவ். உடல் களைப்பால வந்து ரொம்ப தூங்கிட்டே இருப்பாங்க, களைப்பா இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்கள். இவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. வேலைக்கு செல்பவர்கள், இவங்களுக்கு வந்து வேலை செய்யற இடங்களுக்கு வந்து போன உடனேயே வந்து எப்போ நம்ம வீட்டுக்கு திரும்பியும் போவோம் அப்படின்னு இருக்கிற மனநிலை வந்து இந்த ஆலிவ் நிழல் தன்மையாளர்கள். வேலை செய்யற போது வந்து எந்த இடத்துல வந்து தன்னுடைய ஆற்றலை வந்து சேமிக்கணும் அப்படின்னு தெரியாம இருக்கக்கூடிய நபர்கள் இவங்க. உயிர் சக்தியை வந்து உணர்ந்து செலவழிக்காதவங்க இவங்க அப்படின்னு சொல்றாங்க. காஸ்மிக் எனர்ஜி, அதாவது பிரபஞ்சத்துக்கும் நம்மளுக்கும் வந்து ஒரு தொடர்பே இல்லாத நிலையில் இருக்கக்கூடியவங்க இந்த ஆலிவ்ல நிழல் தன்மையாளர்கள். குணத்தன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்மா, மனம், உடல் ஆகியவற்றுக்கு வந்து இந்த மலர் வந்து ஆற்றலை கொடுக்கக்கூடியது, உயிராற்றலை கொடுக்கக்கூடியது இந்த மலர். இது நம்மளோட தவற வந்து நம்ம உணரும் போது பிரபஞ்சம் வந்து நம்மளுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை வந்து கொடுக்குமா. உடன்படாததை கூட வந்து உடன்படுத்த செய்யக்கூடியது இந்த மலர். மனுஷங்களோட வாழ்க்கைக்கு வந்து இன்றியமையாத ஒரு மலர் அப்படின்னா அது இந்த ஆலிவ் மலர் தான். வாழ்க்கையில வந்து ஒளி வீசவும் வெளிச்சம் வரவும் வந்து இந்த மலர் வந்து நம்மளுக்கு உதவியா இருக்கும். ஆற்றல் வந்து பாத்தீங்கன்னா அல்ல குறையாத ஒரு அமுத சுரபி, அட்சய பாத்திரம், கற்பக விருட்சம், எல்லையற்ற திறன், பூரணமானது இந்த ஆலிவ். இறைவனுக்கும் மனுஷங்களுக்கும் இடையே ஒரு சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்தக்கூடியதா வந்து இந்த மலர் வந்து இருக்கான். நான் எல்லையற்றவன் அப்படின்னு சொல்லும் போது எனக்கான ஆற்றல் வந்து பிரபஞ்சத்திடம் வந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்றாரு. மற்றவர்களின் நலனுக்காக நான் வந்து உழைக்கும் போது உடல்ல உள்ள அந்த ஆற்றல் அதிர்வு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நம்மளுக்கு செலவாகாதான். அமைதியை கொடுக்கக்கூடியது இந்த மலர். சமையல் செய்யறதுக்கு வந்து இந்த மலரோட ஆயில வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த மலரை எடுத்துக்கொள்ளும் போது நம்ம உடல்ல வந்து ஒரு மிளிர்ப்பு உண்டாகும் அப்படின்னு சொல்றாரு. ஆன்மா, மனம், உடல் மூன்றுமே வந்து
பிரபஞ்ச ஒழுங்கமைப்பில் இருக்குமானால் நம்ம வாழ்க்கையில வந்து வளமையும் செழுமையும் நிச்சயமா இருக்கும் அப்படின்றாரு. நான் ஆன்மாவும் இல்லை, மணி உடலும் இல்லை, பிரபஞ்சம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள். எனக்கு அதிசயங்கள் வந்து நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு அவங்க உணரக்கூடியவங்களாம் அவங்க. வாரிசு வாரிசாக வந்து ஆற்றலை கொடுத்து கொண்டே வருகிறது. எனர்ஜி பிளாக், அதாவது ஆற்றலின் உள்ள அந்த தடுப்பை வந்து நீக்கக்கூடியது வந்து இந்த மலர். இந்த மலரை எடுத்துக்கொள்ளும் போது வந்து நல்ல தூக்கம் வருமா. தூக்கத்திலே வந்து இந்த மலர் வந்து நம்மளுக்கு ஆற்றலை வந்து உருவாக்கி கொடுக்குது அப்படின்னு சொல்றாரு. எப்பயுமே பாத்தீங்கன்னா அமைதியாக காத்துட்டு இருப்பவங்களே வந்து முழு வெற்றி பெறுவார்களாம். இந்த ஆளுமை தன்மையாளர்கள் வந்து அப்படிப்பட்டவங்களா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. குடும்ப இழப்பு, இல்ல பொருளாதாரத்துல இழப்பு இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மலரை நம்ம கொடுக்கணும். இந்த மலரோட அந்த ஆயில், அதாவது சொல்றாங்க இல்லையா, ஆலிவ் ஆயில் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த ஆயில வந்து நம்ம வீட்டுல வந்து ஒரு தீபத்துல வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையோ 2 தடவையோ வந்து அந்த அந்த எண்ணெயில விளக்கேத்துனா வந்து நம்ம வீடே வந்து ஒரு பிரகாசமா ஆயிடும் அப்படின்றாரு. இப்போ நம்மளுக்கு கை கால்லாம் எனக்கு வலிக்குதுமா, அதனால எனக்கு வந்து நான் வந்து இன்னைக்கு ஒரு ஹோம்ஒர்க் எழுத முடியாது அப்படின்னு சொல்ற குழந்தைங்களுக்கு வந்து இந்த மலரை கொடுக்கணும்னு சொல்றாரு. வாழ்க்கையை வந்து பூரணமாக முழுமையாக சரி செய்யணும்னா, ஒட்டு மொத்தமா இந்த வாழ்க்கையை நம்ம அனுபவிக்கணும்னாலும் இந்த மலர் வந்து நம்மளுக்கு உதவியா இருக்கும். விளையாட்டு வீரர்களுக்கு வந்து இந்த மலர் வந்து ரொம்ப தேவைப்படும். எனக்கு வந்து அதிக இப்போ ஒரு ஒரு வேலைக்கார அம்மா வீட்டுக்கு வரல, இல்ல ஏதோ ஒரு விஷயத்தினால வந்து நம்மளுக்கு நிறைய வீட்டுல வந்து நிறைய ரிலேட்டிவ்ஸ் வராங்க, நம்மளுக்கு இன்னைக்கு நிறைய வேலை இருக்கும் அப்படின்னு அந்த நிலையில வந்து இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மலர் கொடுக்கும்போது வந்து அந்த வேலையை வந்து ரொம்ப சுலபமா செஞ்சு முடிக்கக்கூடியவங்களா இவங்க மாறிடுவாங்களாம். இவங்க வந்து நிறைய சாப்பிடுவாங்க, இவங்களுக்கு செரிமானமும் நல்லா இருக்குமா. அது வந்து அவங்களுக்கு சக்தியா மாறும் அப்படின்னு சொல்றாரு. தூக்கமின்மைக்கும் வந்து குழந்தைங்களுக்கு கூட வந்து 2க்குமே தூக்கமின்மை இருந்தாலும் குழந்தைங்களுக்கு கூட வந்து இந்த மலர் வந்து ஒரு டானிக்கா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. குறிப்பிட்ட வேலை நாள், அதாவது வந்து இப்போ கண்ணுக்கு தனியா வேலை கொடுக்குறோம், இப்போ கம்ப்யூட்டர்ல வேலை செய்யறோம், இல்ல அச்சு கோர்த்தல், இல்ல கால்ல வந்து கால் மூலியமா இந்த வாகன ஓட்டிகள்லாம் பாத்தீங்கன்னா காலை நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நபர்களுக்கு வந்து இந்த உடல் உறுப்புகள் வந்து அயற்சி உற்று இருக்குமா, அந்த அந்த மாதிரி டைம்ல வந்து இந்த மலரை கொடுக்கலாம்னு சொல்றாங்க. இப்போ வயசானவங்களுக்கு வந்து இந்த மலர் அதிகமா தேவைப்படும். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த இயற்கையாவே அந்த எனர்ஜி வந்து அவங்களுக்கு கம்மியா இருக்கும் இல்லையா. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த முகம் வந்து கொஞ்சம் வெளிரி போயிருக்குமா, தோல் வந்து வறண்டு போயிருக்குமா. இது வயசானவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மலரை வந்து தாராளமா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. 40 வயசு இருக்கிறவங்க வந்து இந்த மலரை வந்து எடுத்துக்கிட்டு டெய்லி ரெகுலரா எடுத்துக்கிட்டு வந்தா அவங்களுக்கு வந்து வயசானதே வந்து வயசாகிறது வந்து குறைஞ்சுக்கிட்டே வருமா அவங்களுக்கு. ஆலிவ் அப்படின்னாலே வந்து ஆற்றலை பெருக்கம் செய்து கொண்டே இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். வீட்டுல வந்து இந்த மலரை வந்து நம்ம அந்த வீடு வந்து சுத்தம் பண்ணி நம்ம தொடச்சு விடுவோம் இல்லையா, அந்த மாதிரி டைம்ல வந்து இந்த மலரை வந்து நாம தெளிச்சோம்னா வந்து வீடு வந்து செழிப்பாகவும் மத்தவங்களை ஈர்க்கக்கூடியதாகவும் மாறுமா. நம்ம வாழ்க்கையில வந்து நம்மளோட ஆற்றலை வந்து சரியா செயல்படுத்தணும்னா இந்த மலரை நம்ம எடுத்துக்கணும். இம்பேஷன்ஸ் அப்புறம் ஆலிவ், இது 2மே எடுக்கும் போது நம்ம வந்து இந்த மலர் தீர்வை வந்து சுலபமா கத்துக்கலாம். இப்ப வந்து ஹீலிங் ப்ராப்பர்ட்டி எப்படி கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம குறைவா உடை உடுத்திக்கிட்டு தலையில படுக்கும் போது கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து நம்மளுக்கு இந்த ஆலிவ்லயே கிடைச்சிரும்னு சொல்றாரு. நம்மளோட வாழ்நாளை நீட்டிக்கணும் அப்படின்னா ஆழ்ந்த அமைதியையும் ஓய்வையும் கொடுக்கக்கூடியது வந்து இந்த மலர். ஓய்வுல தான் பாத்தீங்கன்னா அந்த புத்துணர்வு, அதாவது புதுசா வந்து அந்த செல்கள் வந்து ரீஜெனரேட் ஆகிறது வந்து அந்த ஓய்வுல தான். புதியதாகவும் புத்துணர்வாகவும் இருக்க இந்த மலர் வந்து நம்மளுக்கு பயன்படுது. இரவு பணிவிடை, இப்போ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, இல்ல யாரையாவது வயசானவங்கள நம்ம வந்து நைட் நேரத்துல எந்திரிச்சு பார்க்க வேணுமா இருக்கு அப்படிங்கும் போது நாம இந்த மலரை எடுத்துக்கும் போது அந்த சோர்வு வந்து அந்த பணிவிடை செய்யற அந்த சோர்வு வந்து நம்மளுக்கு ஏற்படாதான். இப்ப வேலையாட்கள் வராத போது எல்லா வேலையும் நான் தான் செய்யணும் அப்படிங்கிற நிலையில கூட இந்த மலரை நம்ம எடுத்துக்கலாம்.
முழங்கால்ல இல்ல மணிக்கட்டுல வந்து வலி இருக்கு அப்படிங்கும் போது கூட இந்த மலரை நம்ம கொடுக்கணும். இப்ப உடம்பு வந்து ரொம்ப அலுப்பா இருக்கு அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கூட வந்து இந்த மலரை வந்து பயன்படுத்தி குளிக்கும் போது அந்த பில்ஸ் போட்டு ஒரு 10 பில்ஸ் 15 பில்ஸ் போட்டு குளிக்கும் போது வந்து அந்த அலுப்பு வந்து நீங்கிடுமா. இவங்க பாத்தீங்கன்னா இந்த ஆலிவ் முழு தன்மையாளர்கள் பாத்தீங்கன்னா கடவுள்கிட்ட இருந்தே அந்த சக்தியை வாங்கி மத்தவங்களுக்கு செலவழிக்கக்கூடிய நபர்கள் வந்து இவங்க. இப்ப வந்து வேலைகளை பார்த்து என்ன வேலை செய்யறது அப்படின்னு சோர்ந்து போயிடுறவங்க பாத்தீங்கன்னா ஆலிவ வேலைகளை பார்த்து மலைத்து போய் எப்படி செய்ய போகிறேன் அப்படின்னு உட்கார்ந்து கூட வந்து ஹார்ன்பிம். இதுக்கு ரெண்டுக்கு வித்தியாசம் எப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன அதாவது வேலையை பார்த்த உடனே சோர்ந்து போயிடுறது வந்து ஆலிவ, வேலையை பார்த்து மலைச்சு போயிடுறது அவங்களுக்கு எனர்ஜி இருக்கும். ஹார்ன்பீம் நபர்களுக்கு வந்து எனர்ஜி இருக்கும். ஆனா எப்படி ஆரம்பிக்கிறது இத அப்படின்னு அந்த மலைப்பு இருக்கும் இல்லையா, அந்த மலைப்பு மாதிரி இருக்கு அப்படின்னா வந்து அவங்களுக்கு ஹார்ன்பீம் கொடுக்கணும். ஒரு மலரை வந்து தொடர்ச்சியா 1 மாசம் எடுக்கும் போது இயற்கையாவே இந்த மலரை ஒரு மலரை இல்ல இந்த மலரை வந்து தொடர்ச்சியா 1 மாசம் எடுக்கும் போது இயற்கையாவே நம்ம உடல் வந்து ஒரு திண்மையா இருக்கும் அப்படின்றாரு. மாணவங்களுக்கு வந்து இது வந்து டெய்லியே கொடுக்கலாம். சோர்வு நீங்கி நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த மலர் எடுக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த உடல்ல வந்து எந்த உறுப்புக்கு வந்து எந்த உறுப்புல ஒரு குறைபாடு இருக்கோ அதை அந்த அந்த உறுப்புக்கு வந்து என்ன உணவு தேவையோ அத வந்து நம்ம இயல்பாவே சாப்பிட ஆரம்பிச்சிடுவோமா. தொந்தி இருந்தா கூட வந்து இந்த மலர் எடுக்கும்போது குறைஞ்சிடும்னு சொல்றாங்க. உடலுக்கு தேவையான விட்டமின்கள் அப்புறம் அதாவது நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் அந்த வைட்டமின் மினரல்ஸ் இருக்கிற ஃபுட்டா பார்த்துதான் நம்ம இந்த மலரை எடுக்கும் போது வந்து நாம சாப்பிடுவோமா. உடல் எடை குறையறதுக்கும் உடல் அழகு நல்லா அழகா இருக்கணும் அப்படின்னாலும் வந்து ராக் வாட்டர் பிளஸ் ஆலிவ் எடுத்துக்கலாம்னு சொல்றாரு. நம்மளுக்கு தேவையான உணவை தேவையான அளவுதான் நாம சாப்பிட ஆரம்பிப்போம். உடம்புல எல்லா செல்களையும் வந்து புதுப்பிச்சு மறுசீரமைப்பு வந்து செய்யக்கூடியது இந்த மலர். முன்கள பணியாளர்களுக்கு வந்து இந்த மலரை நம்ம கொடுக்கலாம். இந்த மலர் பாத்தீங்கன்னா சமையலுக்கும் அழகுக்கும் வந்து ஒரு மருந்தா கூட செயல்படுது. நோயிலேயே நான் நலிவுற்று இருந்தேன், கவலையில இருந்தேன் அப்படிங்கும் போது இந்த மலரை ஒரு 3 மாசம் எடுக்கும் போது அந்த பிரச்சனையில இருந்து மீண்டு வந்துருவாங்க. தோள்பட்டை வலி அப்புறம் முட்டி வலிக்கு கூட இந்த மலர் கொடுக்கும்போது வலி வந்து நீங்கும். உடலில் உள்ள நச்சுத்தன்மைகளை வந்து நீக்குது. நோய் எதிர்ப்பு தன்மைக்கு வந்து இத நாம பயன்படுத்தலாம். உயிர் சக்தியை வந்து அதிகரிக்க செய்யக்கூடிய மலர் இது. குழந்தை இல்லாதவங்க கூட வந்து இந்த மலரை எடுத்துக்கும் போது கருமுட்டைய வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குமா. ஆண் பெண் இணைவு ஏற்பட்டு குழந்தை பேரு வந்து உருவாகும்னு சொல்றாங்க. தொடர்ச்சியா ஒரு பிரச்சனை இருந்துட்டே இருக்கு அப்படின்னா கூட இந்த மலரை நம்ம கொடுக்கலாம். வருமானத்துக்கு அதிகமா செலவு செய்யறவங்க வந்து இந்த மலரை எடுத்துக்கொள்ளும் போது செலவு செய்வது வந்து ஒரு கட்டுக்குள்ள வரும்னு சொல்றாங்க. பெண்களுக்கு வந்து இப்போ குழந்தை பிறக்கும் போது பாத்தீங்கன்னா ரத்தம் ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்றாங்கன்னா இந்த மலரை கொடுத்தீங்கன்னா நல்லா ரத்த விருத்தி நல்லா ஆகும். அதே மாதிரி வைட்டமின் டி இல்லாதவங்க கூட இந்த மலரை நம்ம எடுத்துக்கலாம். அமிர்த சஞ்சீவினியாக வந்து இந்த மலர் பயன்படுது. வாழ்க்கையை வந்து முழுமையா அனுபவிக்கிறதுக்கு இந்த மலர் வந்து நம்மளுக்கு உதவியா இருக்கும். ஆலிவ் அப்படின்னா வந்து ஓ பிளஸ் லைவம் வாழ்க்கையை வாழ வைக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாரு. 48 நாட்கள் வந்து இமயமலையில வந்து தியானத்தில் இருப்பது அப்படிங்கிறது வந்து ஆலிவ் எடுத்துட்டு வந்தாலே அந்த தியானம் வந்து 48 நாள் போய் அங்க தியானம் பண்றதுக்கு சமமா நம்மளுக்கு அந்த தியானம் வந்து இங்கேயே நிகழ்றதுக்கு வந்து இந்த ஆலிவ் எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. உடலுக்கு வந்து ஆற்றலை கொடுப்பது வந்து ஆலிவ, மூளைக்கு வந்து ஆற்றலை கொடுக்கக்கூடியது வந்து வால்நட் அப்படிங்கிற நெக்ஸ்ட் வரக்கூடிய மலர்கள். இது ரெண்டும் சேர்த்து எடுக்கும் போது நம்மளோட செல்கள் கூட வந்து புதுப்பிக்கப்படுமா. ஆக்சிஜன் அதாவது பிராணசக்தி, உயிர் சக்தி, உயிர் ஆற்றல் இந்த 3யுமே அடிப்படை ஆதார சக்தியாக அதிகரிக்கிறதுக்கு வந்து இந்த மலர் வந்து பயன்படும். எந்த மலர் எடுத்தாலும் வேலை செய்யல அப்படின்னா இந்த மலர் நாம என்ன மலர் எடுக்கிறோம் அந்த மலரோட ஆலிவும் சேர்த்து எடுக்கும் போது நல்ல வேலை செய்யறத நம்ம பார்க்க முடியும்.
இப்ப வீடு மாத்திரங்கிற அந்த சூழ்நிலையில கூட வந்து நம்ம இந்த மலரை எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. ஏன்னா அப்ப நிறைய வேலை இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி டைம்ல நம்ம எடுத்துக்கலாம். இல்ல ஒரு கல்யாணம் இருக்கு அப்படின்னாலும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய வேலை செய்யற நேரத்துல பார்த்து நம்ம இந்த இந்த மலரை எடுத்துக்கலாம் நம்ம. இந்த மலர் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா நம்மளோட தேவைகள் கூட வந்து பூர்த்தி ஆயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. யானை பலம் கொடுக்கக்கூடியது இந்த ஆலிவ். மதம் பிடித்த யானை பாத்தீங்கன்னா அது ஒய்னா. அதிக காரம் எடுத்துக்கொள்ளக்கூடிய நபர்கள் வந்து இந்த ஆலிவோட தன்மையாளர்கள். புயலுக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த அமைதி தான் இந்த ஆலிவ். 45 நாட்கள் வந்து தொடர்ச்சியா ஓக், ராக் வாட்டர், ஆலிவ் இந்த மூணையுமே எடுத்துக்கும் போது நம்ம வயசையே வந்து ரொம்ப குறைச்சி காமிக்குமா. நம்மளுக்கு வயசே ஆகாதான். ஓக் பாத்தீங்கன்னா செல்களை புதுப்பிக்கும். ஆலிவ் பாத்தீங்கன்னா செல்களுக்கு ஆற்றலை கொடுக்கும். ராக் வாட்டர் பாத்தீங்கன்னா உணவு முறைகளை வந்து ஒரு கட்டுக்குள்ள வச்சிருக்கிறத வந்து நம்மளுக்கு முறைப்படுத்தக்கூடியது வந்து இந்த ராக் வாட்டர். ஹார்ன்பீம் வந்து தற்காலிக சோர்வை வந்து நீக்கும். ஆலிவ் பாத்தீங்கன்னா நிரந்தரமா சோர்வை வந்து நீக்கக்கூடியது. நீண்ட நாள் எனக்கு சோர்வா இருக்கு அப்படின்னா சென்டாரி, ஆலிவ், ஹார்ன்பீம் எடுத்துக்கலாம். வயதானவர்களுக்கு கூட வந்து அந்த ஆலிவ் கூட வால்நட்டையும் சேர்த்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பித்தப்பையில வந்து கல் கரையணும்னா கூட வந்து இந்த ஆலிவ் கூட வந்து ஸ்க்லராந்தஸ் அப்படிங்கிற மருந்து கொடுக்கும்போது பித்தப்பையில இருக்கிற கல்லு கூட கரைஞ்சிருமா. குடிச்சிட்டு வந்து தள்ளாடிக்கிட்டு மயங்கி கிடப்பவங்களுக்கு கூட இந்த மலரை கொடுக்கும்போது அந்த நல்ல நிலைக்கு அவங்க மீண்டும் திரும்பிடுவாங்க அப்படின்றாங்க. மஞ்சக்காமலை இருக்கிறவங்களுக்கு கூட இந்த மலர் கொடுக்கும்போது அது குணமாகுது. மாற்று உறுப்பு அறுவை சிகிச்சை செய்தவர்களுக்கு கூட இந்த மலரை கொடுக்கும்போது அந்த உறுப்பு வந்து தன்னைத்தானே தகவமைத்துக் கொள்ளக்கூடிய, அதாவது புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய தன்மை வந்து அதுக்கு உண்டாயிடுமா. அதான் அகல் விளக்குல வந்து வாரம் 2 முறை ஆலிவ் ஆயில் வந்து ஊற்றி விளக்கேற்றும் போது வீட்டுல இருக்கிற நேர்மறை எண்ணம் வந்து நல்லா அதிகமா ஆகி நம்மளோட எண்ணங்கள் வந்து மிக வேகமாக செயல்பட்டு நம்மளுக்கு ஒரு செழிப்பு, செழுமை வந்து வீட்டுல உண்டாகும். ஆற்றலும் அதிகமாகும் அப்படின்னு சொல்றாரு. தங்கு தடை இல்லாமல் நம்ம வீட்டுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கணும்னா இந்த மலரை வந்து நம்ம கேஷ் பாக்ஸ்ல கூட தெளிக்கலாம்னு சொல்றாரு. தீர்க்கும் உடல் நோய்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறுநீரக கோளாறு, பித்தப்பை பிரச்சனை, இரத்த சோகை, அனிமியா பாதிப்பு, இருதய பாதிப்பு, தைராய்டு பிரச்சனை, வைட்டமின் டி குறைபாடு இருக்கிறவங்க, உடல் கழிவுகளை வந்து இந்த மலர் எடுக்கும்போது நிறைய அதிகமா வெளியேற்றிக்கிட்டே இருக்குமா இந்த மலர். தொண்டை வலி இருக்கிறவங்க கூட இந்த ஆலிவ் எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. இவங்க உபயோகிக்கிற வார்த்தைகள் பாத்தீங்கன்னா என்னை விட்டு விடுங்களேன், என்னை யாரும் தொந்தரவு செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அதிக களைப்பாக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடல்ல வந்து எனக்கு சக்தியே இல்ல, வாழ்க்கையே பாரமா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இவங்க. இதுதான் நம்ம இன்னைக்கு ஆலிவ்ல பார்த்தது. ஆலிவ் பத்தி ஒரு நல்ல புரிதல் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அம்மா யாராவது கேள்வி கேட்டா, கேள்வி இருந்தா நம்ம கேள்விக்கு போலாமா? நோயை உருவாக்குமோ, எந்த நோயை உருவாக்குமோ அதையே நாம் அணு அளவில் எடுக்கும் பொழுது அந்த நோயை குணப்படுத்தும் அப்படின்னு அதுதான் தத்துவம். இப்போ அந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் மலர் மருந்து இருக்கும் போது இது அந்த அதிகாரம் செலுத்தக்கூடிய தன்மை இந்த மலருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த மலரை நாம வந்து அணு அணுவில் மாற்றும் பொழுது அந்த தன்மையை குறைக்கும், எடுக்கும். ஆனா அந்த மலரை ராவா சாப்பிட்டோம்னா அதை கூட்டும், அதை அணுவளவில் எடுக்கும் பொழுது குறைக்கும். இதான் அதனுடைய பிரின்சிபிள். அப்படிங்கும்போது இந்த மலரினுடைய நிழல் தன்மை ஒரு மனிதனிடம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த தன்மை விலகுவதற்காக இந்த மலரை எடுக்கணுமா, அந்த தன்மை பெருகுவதற்காக மலரை எடுக்கணுமா? ஐயா, விலகுவதற்காக தான் இந்த மலரை நம்ம எடுக்கிறோம். இப்ப நீங்க ஒயின் டெண்டன்சி இல்ல, நீங்க வந்து ஒரு சென்டாரின்னு நம்ம வச்சுக்கலாம். இப்ப வந்து சென்டாரின் வந்து ஒயின் கிட்ட அடிபணிஞ்சுதான் போயாகணும் ஒரு இடத்துல. அந்த இடத்துல நம்மளுக்கு தேவைப்படக்கூடியது வந்து ஒயின் வந்து நிழல் தன்மையில பாத்தீங்கன்னா வந்து அதிகாரம் செலுத்துதல். பட் நம்மள பார்த்தாங்கன்னாவே அவங்களுக்கு வந்து நாம இறைவனோட இறைவனோட அந்த பிணைப்புலதான் நம்ம இருக்க போறோம். நம்மளுக்கு அந்த ஒயின் அந்த இறைவன் கூட கனெக்ட் ஆகும்போது பாத்தீங்கன்னா, ஒயின் கனெக்ட் ஆகும்போது பாத்தீங்கன்னா
இறைவன் தான் ம். தலைவன் அப்படின்னு இருக்கான் இல்லையா? அந்த தன்மை ம். உருவாகும் போது கூட அங்க அவங்களுக்கு அது நல்லபடியா அவங்களுக்கு செயல்படும் அப்படின்ற மாதிரி கூட இருக்கலாம்யா. இதுக்கு நீங்க கேக்குற கேள்விக்கு எனக்கு கரெக்டா அந்த பதில் வந்து எனக்கு ஆ, சொல்ல தெரியல. உண்மையா? ஆனா அதான் அது இதுதாங்க உண்மை. அது முரண்பாடா வர்றப்ப ஆ, ஒண்ணு இப்ப நாம என்ன சொல்லுவோம்னா, அதாவது அந்த இடத்துல நம்ம ஒயின் எடுத்துட்டு போகும்போது நாம என்ன ம், பண்ணுவோம், நம்மளுக்கிட்டயும் அந்த ஒரு குணம் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். அப்ப அங்க என்ன ஆ, ஆயிரும்னா 2 பேரும் முட்டிக்கிட்டு மோதுற மாரி ஆகும். அந்த ம், சூழ்நிலையை தவிர்ப்பதற்கு நாம இத எடுத்துட்டு போயிட்டோம்னா, அத என்ன பண்ணுவோம், அவரு அப்படின்னு சொல்லிட்டு நாம என்ன பண்ணிருவோம், நம்ம வந்து அங்க போய் அவரோட போராட மாட்டோம். நாம அமைதியா வந்துருவோம். அப்படிங்கிறதுக்காக எடுத்துட்டு போலாம். அப்படிங்கிறதுக்கு தான் என்னுடைய ஒரு புரிதலாக இருக்கே தவிர, இதுல போனதுனால அவங்கள்ட்ட இருந்து அவங்க நம்ம மீது கொடுக்கக்கூடிய அத வந்து அவங்க குறைச்சு நம்மளால அத நம்மளோட விஷயத்த அவங்ககிட்ட சொல்ல முடியும் அப்படிங்கிறத என்னால எடுத்துக்க முடியல. அதுதான் என்னுடைய இல்லையா? கேள்வி. இல்ல நான் வந்து இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேங்க. நான் நெக்ஸ்ட் வீக் நான் இத வந்து கேட்டு நான் எப்படி இந்த இது எப்படி நம்ம நான் ம், ம், நீங்க இப்ப கேக்குற கேள்விக்கு நான் கரெக்ட்டா பதில் ம், சொல்றேன். பட் எனக்கு நடந்த ஒரு விஷயத்த சொல்றேங்கய்யா. நான் ம். வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து அக்குபஞ்சர் போயிட்டு இருந்தேன். ஏறக்குறைய இப்ப கூட ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவ நான் இப்ப கூட போயிட்டு தான்யா இருக்கிறேன். எனக்கு ஏதாவது தேவை சரி. அப்டின்னா, ஏதாவது ஒரு உடல் உபாதைன்னா டக்குனு ஏதாவது ஒரு தேவைப்பட்டுச்சுன்னா நான் போயிடுவேன் நானு. அந்த மாரி சரி. பட்சத்துல அது என்ன ஆகுதுன்னாயா, அங்க வந்து இருக்கிறவங்க வந்து 3 பேர் இருப்பாங்க அங்க அக்குபஞ்சர்ல. அதுல வந்து ம், பசங்க 2 பேர் வந்து ரொம்ப சாதுவா இருப்பாங்க. சாதுன்னா வந்து ரொம்ப ம், இஷ்டமா ம், நம்மகிட்ட நல்ல ஒரு இதா ம், நடந்துக்குவாங்க. அப்பா மட்டும் ம். கொஞ்சம் ஒயின் தன்மையாளர் தான் அங்க. அதாவது நிழல் சரி, தன்மையாளர் அங்க. அன்னைக்கு சரி. அப்ப வந்து நாங்க ஒரு இதுல இருந்தோம். அதாவது நான் வந்து ஒயின் வந்து நாங்க ஒரு அ 38 மலர்களையுமே ஒரு 3, 3 நாள் எடுக்கிற மாதிரி ஒரு இதுல வந்து எங்க குரூப்ல ஆ, நாங்க ஆ. இருந்தோம் முதல்ல. அப்ப வந்து ஓகே, கரெக்ட்டா ஓகே. அன்னைக்கு வந்து நான் ஒயின் எடுத்துட்டு நான் போறேன். ம், அன்னைக்கு வந்து அங்க போகும்போது ஒயின் எடுக்கிற நாள் அது. அதனால நான் ஒயின் எடுத்துட்டு ம், போறேன். எப்பயுமே ம், பார்த்தாங்கய்யா, அவரு ஏதாவது ஒண்ணு சொல்லுவாரு. "நீங்க ஏன் இப்படி வந்தீங்க? இல்ல இந்த நேரத்துக்கு ஏன் வந்தீங்க? இல்ல நீங்க நீங்க உங்களுக்கு 8:30 மணிக்கு தான அப்பாயின்ட்மென்ட். நீங்க ஏன் இந்நேரத்துக்கு வந்தீங்கன்னு?" ஏதாவது ஒண்ணு அதாவது நம்மள கஷ்டப்படுத்துற மாரி தான் பேசுவாரு. ஆனா, ம், அன்னைக்கு வந்து நான் போம்போது, இத பார்த்துட்டு சிரிக்கிறாரு. "வாங்கம்மா உட்காருங்க. வந்து வாங்க ஃபர்ஸ்ட் நீங்க வந்து உட்கார்ந்துக்கங்க." அப்படின்ற மாதிரி ஒரு இது சொன்னாரு. அப்ப என்ன ம், நடக்குதுன்னா, நாம வந்து அந்த ஒயின் அந்த முழு தன்மையில இருக்கிறதுனால, ம், 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 நம்மளுக்கு ம். ஒரு மரியாதை குடுக்க ஆரம்பிக்கிறோம். ஓகே. அப்படி நான் இப்ப உணர்ந்தேன்யா. பட் உங்க இப்ப கேள்விக்கு நீங்க எனக்கு நீங்க கரெக்ட்டா பதில் இப்ப தெரியல. நான் உங்களுடைய நெக்ஸ்ட் வீக் நான் இப்ப இதுக்கு நான் உங்களுடைய விளக்கம் குடுத்துடுறேன். ரைட். இப்ப உங்களுடைய கேஸ் ஸ்டடி வந்து நீங்க அத கேஸ் ஸ்டடியாவே நான் எடுத்துக்கிறேன். இப்ப கரெக்ட். நீங்க சொன்னது சரி. ரைட்டுங்களா? இப்ப ஓகேங்க. இப்ப இத நம்ம எப்படி நம்ம ம். மக்களுக்கு புரிய வைக்கணும்னா, எப்படின்னா, இப்போ அவர் அந்த ம். தன்மையில ஆ. தான் இருக்காரு. இப்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபே வச்சுக்குவோமே, ஒரு அதிகார ம். தன்மை இருக்கு. ம். இப்போ ஒய்ஃபும் அதிகார தன்மைன்னா அது சண்டை நடந்துகிட்டே இருக்கும். இப்போ ஒய்ஃப் என்ன பண்றாங்க, ஒயின் எடுத்து எடுத்து அமைதி தன்மைக்குள்ள வந்துட்டாங்க. இப்போ ஒருத்தர் வந்து அப்படி என்ன அந்த தன்மைக்குள்ள வந்துட்டவங்கள்ட்ட இவங்கள பார்த்த உடனே இவங்கள்ட்ட அதிகாரம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தோணிருது. ஏன்னு கேட்டா, இவங்க ஒருத்தரை பார்த்த உடனே சரி இது வேணாமே. ஏன்னா இந்த அமைதித்தன்மைக்குள்ள வந்ததுனா இந்த அமைதித்தன்மை கிட்ட இருக்கவங்ககிட்ட நம்ம சண்டை போட வேணாமே அப்படின்னு அவரு நின்னுக்கிறார். அப்ப அந்த ஒயின் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்குன்னா, நார்மலா இருக்கிறத விட இன்னும் அமைதித்தன்மைக்குள்ள கொண்டு போயிருது. அதனால அவர் நம்மகிட்ட அந்த அதிகாரத்தை செலுத்தவில்லை. இதுதாங்கம்மா சரியான நீங்க சொன்னது கரெக்ட் தான். இப்படிதான் நம்ம வந்து அத எடுத்துக்கணும். நமக்கு நம்ம ஆமாங்க. மக்கள் என்ன புரிஞ்சுக்குவாங்கன்னா, நம்ம ஒயின் எடுத்துட்டு போனோம்னா, நமக்கு அந்த தன்மை வந்துரும். அதனால அவரு நம்மள்ட்ட அடங்குவாரு. அப்படின்னு எடுத்துட்டோம்னா வாக்குவாதம் தான் வரும். இப்ப நீங்க சொன்ன கேஸ் வந்து கரெக்ட். இந்த மாதிரி நம்ம ஓகேங்க. இறங்கி போம்போது, நம்மட்ட அவங்க அதிகாரம் செலுத்த மாட்டார்கள். நம்மளே அப்படிதான். ம். ரொம்ப சாதுவா இருக்கிறவங்கள்ட்ட போய் நம்ம அதிகாரம் செலுத்த மாட்டோம். அப்ப நம்ம சாதாரணமா இருக்கிற ஒரு நிலையிலிருந்து இன்னும் கொஞ்சம் அந்த இறைத்தன்மைக்கு வந்துடுறதுனால, அது வந்து அப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன் நான் இந்த கேள்விய கேட்டேன்னா, நான் ஹோமியோபதி தத்துவத்த நான் தெளிவா புரிஞ்சுகிட்டதுனால, ஹோமியோபதி தத்துவத்தின் அடிப்படையில் தான் இருக்கிறது. இப்போ இதனுடைய நிழல் தன்மை அப்படின்னு சொன்னா என்னன்னா, அந்த மலரினுடைய தன்மை அது நிழலாக இங்கு இருக்கிறது. அப்ப அதை அணு அளவில் மாற்றி கொடுக்கும் பொழுது, அந்த தன்மை நம்மிடமிருந்து வெளியேறிவிடும்.
இதான் ஹோமியோபதி தத்துவத்தினுடைய தத்துவமாக இருக்கிறது. ஆனால் இப்ப நீங்க சொன்ன கேஸ் கரெக்டு தாங்கம்மா, சரிங்கம்மா. அதை நம்ம சொல்லும் பிரசன், அதாவது மக்களுக்கு விளக்கும் பொழுது அதை கொஞ்சம் வேறுபடுத்தி விளக்க வேண்டியா இருக்கு அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. அப்புறம் அந்த லிவர் கேஸ் சொன்னீங்க, லிவர் கேஸ் சொன்னீங்க. இப்போ இப்ப இது இந்த இந்த மலர் கொடுத்த உடனே அவங்களுடைய அந்த பேசிக்ல போய் அதை அந்த வீக்கத்தை குறைக்க ஆரம்பிக்குது. அதெல்லாம் கரெக்ட், நல்லா அதெல்லாம் செய்யும் மலர் இது வந்து பண்ணும். இப்போ அவ்வளவு பெரிய கிரானிக் பேஷண்ட் அவங்களுக்கு இந்த மலர் மருந்தை மட்டுமே கொடுத்து அதை முழுமையாக 100% சரி பண்ண முடியுமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். இது குறையுதுங்கிறது கரெக்ட். இதோட என்ன பண்ணணும்னா இன்னும் அந்த மாற்று மருத்துவத்தில் மற்ற மருத்துவத்தையும் இணைத்து கொண்டால்தான் முழுமையான ஒரு குணம் அவங்களுக்கு வர முடியும். இல்லாட்டி ரொம்ப லாங் டியூரேஷனா இருக்கும். அதுக்குள்ள அவங்களுக்கு மற்ற காம்ப்ளிகேஷன்ஸ்ல அவங்க வேற மாதிரி போயிடுவாங்க. அப்ப இந்த மாதிரி குறையும் பொழுது இன்னும் கொஞ்சம் அதை கூட ஹோமியோ இணைத்து கொள்ளலாம், வேறு இப்ப நம்ம அக்குபஞ்சர் இணைத்துக் கொள்ளலாம், சித்தா இது மாதிரி ஏதாவது ஒண்ணு இணைத்து கொண்டால் அது இன்னும் நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதாவது எக்ஸப்ட் அலோபதி தவிர மற்ற எதை இணைத்து கொண்டாலும் இன்னும் கொஞ்சம் அதனுடைய அந்த கியூர் ஆகக்கூடிய தன்மை இன்னும் கூடும். அப்ப மலர் மருந்துங்கிறது அதாவது இன்னொரு மருத்துவத்துக்கு துணையாக வேலை செய்யக்கூடியதாகவும் இருக்கும். இன் கேஸ் ஆஃப் கிரானிக் கேசஸ், அக்யூட் கேசஸ்ல இதுவே சரி பண்ணிடும். பட் இன் கேஸ் ஆஃப் கிரானிக் கேசஸ் அதை வந்து நம்ம ஒரு கம்பைண்டா கொண்டு போகணும் அப்படிங்கிறது என்னுடைய புரிதலுமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அது நானும் அப்படிதான் ஏன் சொல்றேன். இப்ப யாரு வந்து பண்ணாலும் வந்து கூட அவங்க இந்த மருத்துவம் நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னா நீங்க தாராளமா எடுத்துக்கங்கன்னு தாங்க ஏன் சொல்றோம். எடுத்துக்கோங்க தான் சொல்றேன். ஏன்னா மருத்துவர்கள்ட்ட எப்படி இருக்குன்னா ஒரு ஈகோ இருக்கு. இன்னொன்னு எடுத்துக்கும் போது அவங்களுக்கு குணமாயின பிறகு இதனால குணமாச்சுன்னு அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்களா, நம்மள ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்களா, அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு இது வர்றதுனால நீங்க வேற எதையும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இது ரெக்கக்னைஸே தேவையில்லை. நீ நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணாலும் அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணாலும் ரெக்கக்னைஸ் பண்ண வேண்டியது இறைவனை. நாம என்ன நினைக்கிறோம், அந்த ரெக்கக்னைசன் அவங்களுக்கு போகுமா நமக்கு போகுமா அப்படின்னு பாக்குறோம். இந்த ரெக்கக்னைசனை யார் விரும்புகிறார்களோ அவர்கள் பொருளையும் விரும்புவார்கள். நமக்கு ரெக்கக்னைசன் வந்துச்சுன்னா நமக்கு நிறைய பணம் வரும். பொருளும் ரெக்கக்னைசன் ரெண்டும் ஒண்ணுதான். இந்த இப்ப நம்ம மலர் மருந்து கொடுக்கறது கூட நீங்க அன்னைக்கு சொன்னீங்க இன்ட்யூஷன்ல கொடுக்கணும்னு போன தடவை சொன்னீங்க. நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா அது இறைவன் நமக்கு உணர்த்தி தான் கொடுக்கிறான். இந்த மருத்துவ இப்ப இன்னைக்கு இந்த ஞானத்தை நீங்க இங்க வந்து சொல்றீங்க, இறைவன் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து இந்த இதை நீங்க பேச சொல்லியிருக்கா, நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லா புகழும் இறைவனுக்குங்கிற அந்த வார்த்தை தான். இந்த இடத்துல ரெக்கக்னைசனுக்காக சில பேர் என் மருத்துவத்தை தான் எடுத்துக்கணும், வேற எதையும் எடுக்கக்கூடாது அப்படின்னு நாட்டுல அவங்களுடைய ஈகோக்காக மக்களின் ஆரோக்கியத்தை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பது என்னுடைய புரிதல்மா. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன்.